यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 13 நவம்பர் 1981, 13 नवंबर 1981। परखने और निर्णय शक्ति का आधार साइलेंस की शक्ति है। கண்டறியும் மற்றும் தீர்மானிக்கும் சக்திக்கான அடிப்படை ஆதாரம் साइलेंस शक्तिदान। शांति के सागर शिव बाबा अपने शांति मूर्त बच्चों प्रति बोले। சாந்தி கடலான தந்தை சிவன் தன்னுடைய சாந்த மூர்த்திகளான குழந்தைகளுக்கான உரையாடல்। आज निर्वाण अर्थात वाणी से परे शांत स्वरूप स्थिति का अनुभव करा रहे हैं। இன்று நிர்வாண நிலை அதாவது சப்தங்களை கடந்த சாந்த स्वरूप நிலையை அனுபவம் செய்ய வைக்கின்றார்। आप आत्माओं का स्वधर्म है और सुकर्म स्वस्वरूप स्वदेश है ही शांत। ஆத்மாக்களாகிய உங்களுடைய சுயதர்மம், சுகர்மா நல்ல கர்மம், சுவஸ்வரூப் சுயஸ்வரூபம், ஸ்வதேஸ் சுயதேசம் எல்லாமே அமைதிதான்। संगम युग की विशेष शक्ति भी साइलेंस की शक्ति है। संगम युगத்தினுடைய விசேஷமான சக்தியும் साइलेंस शक्तिदान। आप सभी संगम युगी आत्माओं का लक्ष्य भी यही है कि अब स्वीट साइलेंस फॉर्म में जाना है। संगम युगத்தை சார்ந்த ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் உள்ள லட்சியமும் இதுதான்। இப்போது ஸ்வீட் சைலன்ஸ் ஆன அந்த இனிமையான அமைதியான வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதாகும்। इसी अनादि लक्षण शांत स्वरूप रखना और सर्व को शांति देना, इसी शक्ति की विश्व में आवश्यकता है। இந்த அனாதி லட்சணம், அனாதி என்பது பரந்தாமம் வீட்டில் இருந்த பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் சாந்த சொரூபமாக இருந்தது। அந்த சாந்த சொரூபத்தில் இருப்பது, அனைவருக்கும் சாந்தி தருவது, இந்த சக்தி தான் உலகில் எல்லோருக்கும் இன்று அவசியமானதாக உள்ளது। सर्व समस्याओं का हल इसी साइलेंस की शक्ति से होता है। அனைத்து இன்னல்களுக்கும் தீர்வு காண்பதும் இந்த அமைதி சக்தியில் மட்டுமே உள்ளது। क्यों? साइलेंस अर्थात शांत स्वरूप आत्मा एकांतवासी होने के कारण सदा एकाग्र रहती है। ஏனென்றால் அமைதியான சாந்த स्वरूपமான ஆத்மா ஒருவர் ஏகாந்தவாசியாக सदा ஒருவர் நினைவில் மூழ்கி இருக்கின்றார்। और एकाग्रता के कारण विशेष दो शक्तियां सदा प्राप्त होती हैं। அப்படி ஏகாகிரதா நிலையில் மனதை ஒருமுகமாக வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது முக்கியமாக இரண்டு சக்திகள் கிடைக்கப் பெறுகின்றார்கள்।
एक है परखने की शक्ति, அதில் ஒன்று கண்டறியும் சக்தி, दूसरी மற்றொன்று निर्णय करने की शक्ति, தீர்மானிக்கும் சக்தி மற்றொன்று। यही विशेष दो शक्तियां व्यवहार व परमार्थ दोनों की सर्व समस्याओं का सहज साधन है। இந்த இரண்டு சக்திகளும், எந்த இரண்டு சக்திகள்? கண்டறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி. இந்த இரண்டு சக்திகளும் பரமாத்மா காரியத்தில், நடைமுறை வாழ்க்கையில் வருகின்ற இன்னல்களுக்கெல்லாம் சுலபமான சாதனமாக அமைகின்றது। परमार्थ मार्ग में विघ्न विनाशक बनने का साधन माया को परखना। பரமாத்மாவின் இறை வழியில் வாழ்கின்ற பொழுது வருகின்ற தடைகளை எல்லாம் களைந்தெறிந்து விக்ன விநாசகன் ஆக வேண்டும் என்றால் அதற்குரிய சாதனம் மாயாவை முதலில் கண்டறிய வேண்டும்। और परखने के बाद निर्णय करना, அப்படி கண்டறிந்த பிறகு தீர்மானமும் செய்ய வேண்டும்। न परखने कारण भिन्न भिन्न माया के रूपों को दूर से भगा नहीं सकते, அப்படி கண்டறிய முடியாத காரணத்தால் தான் விதவிதமான மாயாவின் ரூபங்களால் வெகு தொலைவில் இருந்த பொழுதும் கூட அதை விரட்டி அடிக்க முடியாமல் போய்விடுகிறது। परमार्थ बच्चों के सामने माया भी रायल ईश्वरीय रूप रच करके आती है। பரமாத்மாவின் குழந்தைகளுக்கு முன்பாக மாயாவும் ராயலான ஈஸ்வரிய ரூபத்தை அமைத்துக் கொண்டு வருகின்றது। जिसको परखने के लिए एकाग्रता की शक्ति चाहिए, அப்படி மாறுவேடம் அணிந்து வருகின்ற மாயாவை கண்டறிவதற்காக ஏகாகிரதா சக்தி தேவைப்படுகிறது। और एकाग्रता की शक्ति साइलेंस की शक्ति से ही प्राप्त होती है। அந்த ஏகாகிரதா சக்தி, மனதை ஒருமுகப்படுத்தும் சக்தி, அமைதி சக்தி மூலமாகத்தான் கிடைக்கின்றது। वर्तमान समय ब्राह्मण आत्माओं में तीव्र गति का परिवर्तन कम है। நிகழ்காலத்தை பார்க்கும் பொழுது பிராமண குழந்தைகளிடம் தீவிரமான முன்னேற்றத்திற்கான மாற்றம் மிக குறைவாகவே உள்ளது। क्योंकि माया के रॉयल ईश्वरीय रोल्ड गोल्ड को रियल गोल्ड समझ लेते हैं। ஏனென்றால் மாயாவினுடைய ராயலான வடிவம் ஈஸ்வரிய ரோல்டு கோல்டை ரியல் கோல்டாக புரிந்து கொள்கிறார்கள்। जिस कारण वर्तमान न परखने के कारण बोल क्या बोलते, ஆக நிகழ்காலத்தை அவர்களால் புரிந்து கொண்டு கண்டறிய முடியாத காரணத்தால் என்ன வார்த்தை பேசுகிறார்கள் தெரியுமா? मैंने जो किया वह कहा वह ठीक बोला, நான் செய்தது, நான் சொன்னது சரியே। मैं किसमें रॉन्ग हूँ, நான் எந்த வகையில் தவறானவன்। ऐसे ही तो चलना पड़ेगा, நடைமுறையில் இப்படித்தானே நடந்து கொள்ள வேண்டும்। ராங் होते भी अपने को ராங் नहीं समझेंगे, தவறாகவே இருந்தாலும் கூட தன்னை தவறென புரிந்து கொள்ள மாட்டார்கள்। காரணம் என்ன தெரியுமா? परखने की शक्ति की कमी, கண்டறியும் சக்தி குறைவு। माया के रायल रूप को रियल समझ लेते, மாயா ராயல் வடிவத்தில் வருகிறதே அதை பார்த்து ரியல் என புரிந்து கொள்கிறார்கள்। परखने की शक्ति ना होने के कारण यथार्थ निर्णय भी नहीं कर सकते। கண்டறியும் சக்தி குறைவாக இருக்கும் காரணத்தால் மிகச் சரியாக நிர்ணயம் அவர்களால் செய்ய முடிவதில்லை, தீர்வு எடுக்க முடியவில்லை। சுப परिवर्तन करना है व पर परिवर्तन होना है, यह निर्णय नहीं कर सकते हैं। தன்னை மாற்ற வேண்டுமா, பிறரை மாற்ற வேண்டுமா, இது கூட அவர்களால் தீர்மானம் செய்ய முடிவதில்லை। इसलिए परिवर्तन की गति तीव्र चाहिए, ஆகவே மாற்றி அமைக்கும் சக்தி தீவிரமாக பயன்படுத்த வேண்டும்।
समय तीव्र गति से आगे बढ़ रहा है. நேரம் என்னவோ வெகு விரைவாக முன்னோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றது. लेकिन समय प्रमाण परिवर्तन होना और सुख के श्रेष्ठ संकल्प से परिवर्तन होना. ஆனால் சமயத்திற்கேற்ப மாறுவது மற்றும் சுய விருப்பத்தோடு மாற்றம் கொண்டு வருவது, इसमें प्राप्ति की अनुभूति में रात दिन का फर्क है. இதில் கிடைக்க இருக்கின்ற பிராப்தியின் அனுபவத்தில் இரவு பகலுக்கான வித்தியாசம் உண்டு. தானே விரும்பி மாறுவதற்கும் சமயம் வந்து மாறுவதற்கும் வித்தியாசம் அதிகம் இருக்கிறது தானே. जैसे आजकल की सवारी कार चलाते होना, एक है सेल्फ स्टार्ट होना, दूसरा है धक्के से स्टार्ट होना, तो दोनों में अंतर तो है ना. இப்பொழுதெல்லாம் இருசக்கர வாகனங்களை ஓட்டுகிறார்கள். ஒன்று அதில் செல்ஃப் ஸ்டார்டர் இருக்கும், ஒன்று கிக் ஸ்டார்டர் இருக்கும். ஆக ரெண்டுமே டூ வீலர் தான். கிக் ஸ்டார்டருக்கும் செல்ஃப் ஸ்டார்டருக்கும் வித்தியாசம் இருக்குதானே. செல்ஃப் ஸ்டார்டர்னாக்க பட்டன் அமுக்கினோன்னு டக்குன்னு வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். கிக் ஸ்டார்டர்னா பெடலை மிதிச்சு மிதிச்சு உதச்சு காலெல்லாம் கடுத்து போயிடும். அவ்வளோ உழைப்பு, முயற்சி தேவைப்படுகிறது. सवारी में चलना नहीं हुआ, सवारी को चलाना हुआ. அப்படி அடின்னு கிக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க பயணமே செய்ய முடியாது. வண்டியை நீங்க தள்ளிக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும். समय के आधार पर परिवर्तन होना अर्थात सिर्फ थोड़ा सा हिस्सा प्राप्ति का प्राप्त करना. ஆக சமயம் வந்ததால் தன்னை மாற்றிக் கொண்டேன் என்றால் அதில் கிடைக்கின்ற பலன் குறைவே ஆகும். जैसे एक होते हैं मालिक, दूसरे होते हैं थोड़े से शेयर्स लेने वाले. ஒரு ரகம் எஜமானாக இருப்பவர்கள், இன்னொரு ரகம் பங்குதாரராக இருப்பவர்கள். कहाँ मालिकपन अधिकारी और कहाँ अंचली लेने वाले. ஆக எஜமானாக இருப்பவர்கள் எப்படி, அதிகாரியாக இருப்பது எப்படி, அல்லது பங்குதாரராக இருந்து ஷேர் மார்க்கெட்ல ஷேர் வாங்குறது எப்படி, அஞ்சலி பெறுவது எப்படி. इसका कारण क्या हुआ. இதற்கு என்ன காரணம் தெரியுமா. சைலன்ஸ் கே சக்தி கே அனுபூதி நகி. அமைதி சக்தியின் அனுபவம் குறைவுதான். जिसके द्वारा परखने और निर्णय करने की शक्ति प्राप्त होने के कारण परिवर्तन तीव्र गति से होता है. அமைதி சக்தி இருந்தால் கண்டறியும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி கிடைக்கப் பெறுவார்கள். அதனால் மாற்றுவதற்கான சக்தியும் தீவிரமான வேகத்தில் நடைபெறும். समझा. साइलेंस की शक्ति कितनी महान है. புரிந்ததா. அமைதி சக்தி எவ்வளவு உன்னதமானது. साइलेंस की शक्ति क्रोध अग्नि को शीतल कर देती है. அமைதி சக்தியானது கோப அக்னியை கூட குளிர்ச்சியாக மாற்றி விடுகிறது. साइलेंस की शक्ति व्यक्त संकल्पों की हलचल को समाप्त कर सकती है. அந்த அமைதி சக்தியானது வீணான எண்ணங்களை கூட அழித்து விடுகிறது. साइलेंस की शक्ति ही कैसे भी पुराने संस्कार हो ऐसे पुराने संस्कार समाप्त कर सकती है. எப்படிப்பட்ட பழைய சம்ஸ்காரமே ஆனாலும் அதையும் அழித்துவிட வல்லது இந்த அமைதி சக்தியாகும். साइलेंस की शक्ति अनेक प्रकार के मानसिक रोग सहज समाप्त कर सकती है. இந்த அமைதி சக்தி என்பது பலவிதமான மானசீகமான மனோவியாதிகளை மிக எளிமையான முறையில் அழித்தே விடுகிறது. साइलेंस की शक्ति शांति के सागर बाप से अनेक आत्माओं का मिलन करा सकती है. இந்த அமைதி சக்தியானது
அமைதிக்கடலான தந்தையுடன் அநேக ஆத்மாக்களை சந்திப்பு பெறச் செய்கிறது. साइलेंस की शक्ति महान आत्मा धर्मात्मा सब बना देती हैं. இந்த அமைதி சக்தியானது மகான் ஆத்மாவாக மாற்றுகிறது, धर्मात्मावाக மாற்றி விடுகிறது. अनेक जन्मों से भटकती हुई आत्माओं को ठिकाने की अनुभूति करा सकती. பல ஜென்மங்களாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கும் ஒரு இலக்கை அனுபவம் செய்விக்கிறது. அதனால் அவர்கள் மகான் ஆத்மாக்களாக धर्मात्माக்களாகவே ஆகிவிடுகின்றார்கள். साइलेंस की शक्ति सेकंड में तीनों लोगों की सैर करा सकती. இந்த அமைதி சக்தியானது நொடி பொழுதில் 3 லோகத்தையும் வலம் வர வைக்கிறது. சம்ஜா கித்தனி மகான் ஹை. ஆக புரிந்ததா எத்தனை வலிமை வாய்ந்தது அமைதி சக்தியானது. साइलेंस की शक्ति कम मेहनत कम खर्च बाहर नशीन करा सकती है. அமைதி சக்தி ஒன்றிருந்தால் குறைந்த செலவில் அதிக லாபத்தை பெற்று தருவதாகும். साइलेंस की शक्ति समय के खजाने में भी इकोनॉमी करा देती है. அந்த அமைதி சக்தியானது நேரம் என்ற பொக்கிஷத்தையும் சிக்கனமாகவே செலவிட வைக்கிறது. अर्थात कम समय में ज्यादा सफलता पा सकते हो. ஆக அமைதி சக்தி ஒன்றிருந்தால் குறைந்த நேரத்தில் அதிக லாபத்தை பெறச் செய்யும். साइलेंस की शक्ति हाहाकार से जय जयकार करा सकती है. ஆஹா என்ற அழுகுரலை ஓலக்குரலை ஜெய ஜெயக்கார் வெற்றி முழக்கமாக மாற்ற வல்லது இந்த அமைதி சக்தி ஆகும். साइलेंस की शक्ति सदा आपके गले में सफलता की मालाएं पहनाएंगी. அது மட்டுமல்ல, அமைதி சக்தியானது உங்கள் கழுத்தில் எப்பொழுதுமே வெற்றி மாலைகளையே அணிய வைக்கும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடுச்சு, பிரச்சனை வந்தாச்சு, அங்க நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். பாபான அமைதியா இருந்துட்டோம்னா கண்டிப்பாக அங்கே நல்ல ஒரு பதில் கிடைத்துவிடும். மாறாக அந்த பிரச்சனைக்கு பின்னால் நாம் மண்டை உடைத்து கொண்டோமே ஆனால் என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம், யாரை பார்க்கலாம், எங்க போகலாம், வரலாம், சிந்தனை சிதற விடுவோமே ஆனால் அங்கு சீரான தீர்வு என்பது காண முடியாது. எனவே அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வு வேண்டுமென்றால் அங்கு நாம் கையாள வேண்டியது அமைதி சக்தி ஒன்று மட்டுமேதான். जय जयकार भी हो गई, मालाएं भी पड़ गई, बाकी क्या रहा. ஆக அமைதியால் வெற்றி முழக்கமும் முழங்கியாயிற்று, வெற்றி மாலையும் அணிவித்தாயிற்று. மீதம் என்ன இருக்கிறது? வேறென்ன வேண்டும்? सब कुछ हो गया ना, तो सुना आप कितने मगान हो. எல்லாமே நடந்தேறியது. நீங்கள் எவ்வளவு மகான ஆத்மாக்கள் பாருங்கள். ஒரு அமைதி சக்தி வைத்துக்கொண்டு எத்தனை எத்தனை விந்தைகளை செய்து முடிக்கின்றீர்கள். மகான் சக்தி கோ காரியமே கம் லகாத்தே ஹோ. ஆனால் குழந்தைகள் இந்த உன்னதமான சக்தியை, மகான் சக்தியை குறைவாகவே பயன்படுத்துகின்றீர்கள். वाणी से तीर चलाना आ गया, अब शांति का तीर चलाओ. வார்த்தைகளால் பேசி பேசி ஞானம் எனும் அம்பை வீச கற்றுக்கொண்டீர்கள். இப்பொழுது அமைதியால் அம்பை வீச பழகுங்கள். जिसे रेत में भी हरियाली कर सकते हो. அமைதி என்ற சக்தி கொண்டு அம்பை நீங்கள் செலுத்துவீர்களே ஆனால் அதன் மூலமாக கல்ராட்டி ஜமீன் கட்டாந்தரையில் கூட பசுமையான விளைச்சலை நீங்கள் விளைவிக்க முடியும். कितना भी कड़ा सा पहाड़ हो लेकिन पानी निकल
सकते हो என்னத்தான் அப்படியே பூமியை வெடித்து காய்ந்து போன பாறாங்கல்லாகவே இருந்தாலும் கூட அந்த பூமியிலும் நீங்கள் தண்ணீர் வர வைக்க முடியும். वर्तमान समय शांति की शक्ति प्रैक्टिकल में लाओ. ஆக நிகழ்காலத்தில் அமைதி சக்தியை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். मधुबन की धरनी भी क्यों आकर्षण करती? மதுபன் எனும் பூமி எல்லோரையும் தன் பக்கம் ஈர்ந்து இழுப்பது, கவர்ந்து இழுப்பது எதனால்? சாந்தி की अनुभूति होती है ना. இங்கு வருகின்ற அனைவருக்கும் அமைதி அனுபவமாகிறதல்லவா. ऐसे ही चारों ओर के सेवा केंद्र और प्रवृत्ति के स्थान शांति कुंड बनाओ. எப்படி மதுபன் பூமி என்பது எல்லோரையும் அமைதி சக்தியால் தன் பக்கம் கவர்ந்து இழுக்கிறதோ அதுபோலவே நாலாபுறமும் அகில உலகம் எங்கிலும் இருக்கின்ற எல்லா சேவை நிலையங்களும் ஒவ்வொரு பிராமண குடும்பத்தவர்களும் தன்னுடைய இருப்பிடமான வீட்டை கூட அமைதியின் குண்டமாக அமைத்து விடுங்கள். சென்டருக்கு சென்டர் அமைதியின் குண்டமாகும். பிராமணர்கள் இருக்கின்ற வீடும் இல்லறமும் ஒரு அமைதி कुंडमागटुम. तो चारों ओर शांति की किरणें विश्व की आत्माओं को शांति की अनुभूति की तरफ आकर्षित करेंगी. ஆக நாலாபுறமும் அமைதியின் ஒளிக்கற்றைகள் செல்லும் பொழுது உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியின் அனுபவத்தால் எல்லோருமே ஈர்க்கப்பட்டு வருவார்கள். चुंबक बन जाएंगे, कांदमाग मारुवाர்கள். ऐसा समय आएगा जो आपके सर्व स्थान शांति प्राप्ति के चुंबक बन जाएंगे. அப்படிப்பட்ட ஒரு நேரமும் வர இருக்கின்றது. உங்களுடைய இடம் அனைத்துமே பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கின்ற சேவை நிலையங்கள் அத்தனை இடமும் சாந்தியை தருகின்ற காந்தமாக மாறும். आपको नहीं जाना पड़ेगा, भव स्वयं आएंगे. நீங்கள் யாரையும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இராது. அவர்களே உங்களை நாடி ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இருக்கின்ற இடமே காந்தமாக எல்லோரையும் தன் பக்கம் ஈர்த்துவிடும். लेकिन तब ஆனால் அது எப்போது? जब सर्व में शांति की महान शक्ति निरंतर संकल्प बोल और कर्म में हो जाएगी. ஆனால் அது எப்போது செயல்படும் என்றால் எல்லோரிடமும் சாந்தி என்ற அந்த உன்னதமான சக்தியானது நிரந்தரமாகவே சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் வெளிப்பட்ட வண்ணம் இருக்க வேண்டும். எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நிரந்தரமாகவே அமைதி நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்போதுதான் அப்படி ஆங்காங்கே இருக்கின்ற எல்லா ஆத்மாக்களும் காந்தம் போல நீங்கள் இருக்கும் இருப்பிடத்தை நோக்கி கவரப்பட்டு வருவார்கள். தபுகி மாஸ்டர் சாந்தி தேவா பன் ஜாயேங்கே. அப்போதே நீங்கள் சாந்தி தேவனாவீர்கள். तो अभी समझा क्या करना है? ஆக இப்போது புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் என்று? अच्छा நல்லது. आज सुबह मधुबन में कर्नाटक जोन के एक भाई ने अचानक हार्ट फेल होने से शरीर छोड़ दिया, जिसका अंतिम संस्कार अबू में ही किया गया. இன்று மதுபனில் கர்நாடகாவை சார்ந்த ஒரு சகோதரர் திடீரென்று ஹார்ட் ஃபெயில் ஆனதால்
ஹார்ட் அட்டாக்கின் காரணமாக சரீரத்தை விட்டுவிட்டார். அவருக்கான இறுதி சடங்குகள் அபுவில் செய்யப்படுகிறது. ஆஜி கியா பாட் படா, இன்று என்ன பாடம் படித்தீர்கள்? கர்நாடக குரூப் में क्या पाठ पक्का कराया? கர்நாடகாவை சார்ந்த குழுவில் உள்ள அத்தனை ஆத்துமா குழந்தைகளும் என்ன பாடத்தை உறுதி செய்தீர்கள்? சதா எவரடி ரகனே கா பாட் பக்கா கியா, எப்பொழுதும் எவரடியாக, எதற்கும் எவரடியாக இருக்கின்ற பாடத்தை உறுதி செய்தீர்களா? सदा देग, देग के संबंध, पदार्थ, संस्कार सबका पेटी बिस्तरा सदा ही बंद हो. எப்பொழுதும் தேகம், தேக சம்பந்தம், தேக உறவுகள், பொருட்கள், சம்ஸ்காரங்கள் எல்லாமே பெட்டி படுக்கையாக எப்போதும் மூட்டை கட்டி ரெடியாக இருக்க வேண்டும். चित्रों में भी समेटने की शक्ति को क्या दिखाते हो? அந்த 7 நாள் படவிலக்கத்தில் கூட சமேட்னே கி சக்தி என்ற படத்தில் என்ன காட்டப்பட்டுள்ளது? சமேட்னே கி சக்தி என்பது புறநடுக்கும் சக்தி காட்டப்படுகிறது அல்லவா? மேலும் தயாராகும் சக்தி அது. சமேட்னே கி சக்தி என்றால் தயாராகும் சக்தி. அதற்காக காட்டப்பட்ட படம் எது அந்த புத்தகத்தில்? பெட்டி பிஸ்ரா பேக். அதுல பெட்டி காட்டப்பட்டிருக்கும், படுக்கை காட்டப்பட்டிருக்கும், லக்கேஜ் காட்டப்பட்டிருக்கும். यही दिखाते होना संकल्प भी ना आए, यह करना था, यह बनना था, अभी कुछ रह गया. செகண்ட் में தயார். எண்ணத்தில் கூட எழும்பக்கூடாது, இது செய்யணும், அது செய்யணும், அவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்கணும், எதுவுமே வரக்கூடாது. உடனேயே தயாராகிவிட வேண்டும். பெட்டி படுக்க எப்பவுமே மூட்டை கட்டி ரெடியா இருக்கணுமா. ஆர்டர் வந்த உடனேயே கிளம்ப வேண்டும். எவரடியாக समय का बुलावा हुआ और एवरडी तो यह पाठ पक्का किया है ना. சமயம் அழைத்தது, நான் கிளம்பினேன், எவரடி ஆகிவிட்டேன். இந்த பாடத்தை உறுதி செய்தீர்கள் தானே. எகுபி ஆத்மா கே பாக்ய கி லக்கீர் கீஞ்சி கயி, இதுவும் அந்த ஆத்மாவுக்கான பாக்ய ரேகை வரையப்பட்டது. वैसे तो संस्कार के समय एक पंडित को या ब्राह्मण को बुलाते और वह भी नामधारी, और यहाँ कितने ब्राह्मणों का हाथ लगा. सो அந்த கர்நாடகா சகோதரர் சரீரம் விட்டதை பற்றி பாபா சொல்கிறார். இந்த ஆத்மா இங்கே சரீரம் விட்டதுனால அதிர்ஷ்ட ரேகை வரைந்து விட்டார். அங்கெல்லாம் உடல் நீத்தார் இடத்தில் அந்த சாமகிரியைகள் இறுதி சடங்குகளை செய்வதற்காக ஒரு பண்டிதனை வைப்பார்கள், ஒரு பிராமணனை கூப்பிடுவார்கள். அவர் மந்திரம் ஓதி எல்லா சடங்குகளையும் செய்து வைப்பார். அவர் கூட பேருக்கு தான் பிராமணன். ஆனா இங்கே பாருங்கள், எத்தனை பிராமணர்களின் கை இங்கே இணைகிறது. மகான் தீர்த்தஸ்தான ஒரு சர்வசிரேஷ்ட பிராமன், இடமும் மகான் தீர்த்தஸ்தலம். இங்குள்ள பிராமண குழந்தைகளும் மிக மிக உன்னதமான பிராமண குழந்தைகள். ஸ்மிருதி பவகா சகையோ கித்னா சிரேஷ்ட பாக்ய ஹோகயா. ஸ்மிருதி பவ, நினைவின் சொரூபமாகுங்கள் என்ற சகயோகம் எவ்வளவு உன்னதமான பாக்கியத்தை பெற்று தந்தது. तो सदा எவரடி रखने का विशेष पाठ सभी ने पढ़ लिया. ஆக இதை வைத்து உணரும் பொழுது சதா எவரடி என்ற பாடத்தை எல்லோருமே படித்திருப்பீர்கள் அல்லவா. उसकी युगल को देखते हुए बाबा बोले क्या पाठ पढ़ा. யார் சரீரம் விட்டாரோ அந்த சகோதரருடைய மனைவி கூட அங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து பாபா கேட்கிறார், நீங்க என்ன பாடம் படித்து கொண்டீர்கள்? अपना सफलता स्वरूप दिखाया. தன்னுடைய வெற்றி சுரூபத்தை அவர் காண்பித்துள்ளார். பகாதூர் ஹோ, மிகவும் பலசாலிதான்.
शक्ति रूप का प्रत्यक्ष स्वरूप दिखाया. சக்தி ரூபத்தின் வெளிப்படையான ரூபத்தை காண்பித்துள்ளீர்கள். अच्छा, सदा अपने स्वस्वरूप, स्वधर्म, श्रेष्ठ कर्म, स्वदेश की स्मृति स्वरूप, சதா தன்னுடைய சுயஸ்வரூபம், சுய தர்மம், சிரேஷ்ட கர்மம், சுய தேசத்தின் நினைவின் स्वरूபம், शांति मूर्ति, सदा शांति की शक्ति द्वारा, என்றென்றும் சாந்தி சக்தியின் மூலமாக, सर्व को शांत स्वरूप बनाने वाले, அனைவரையும் சாந்த स्वरूபமாக மாற்றுபவர்கள், शांति के सागर की, शांति की लहरों में सदा लहराते हुए, அமைதி கடலான தந்தையின் குழந்தைகள் எல்லோரையும் அமைதியின் அலைகளில் விளையாடச் செய்பவர்கள், अनेकों प्रति धर्मात्मा மகானாத்மா बनने वाले, இப்படி அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யும் முகமாக தர்மாத்மா மகானாத்மாவாக மாறுகின்றவர்களுக்கு, ऐसे शांति की शक्ति स्वरूप श्रेष्ठ पुण्य आत्मा बनने वाले, அது மட்டுமல்லாமல் சாந்தி சக்தியின் स्वरूபமாக श्रेष्ठ पुण्य ஆத்மாவாக மாற இருக்கின்றவர்கள், ऐसे आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते. ஆக அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். பார்ட்டியோं से, பார்ட்டிகளை சந்தித்து பாபாவுடைய உரையாடல். महावीर बच्चों का वाहन है श्रेष्ठ स्थिति और अलंकार है सर्वशक्तियां. மகாவீர் குழந்தைகளின் வாகனம் எதுவென்றால் உன்னதமான மனோநிலை, சிரேஷ்ட ஸ்திதி, மற்றும் அலங்காரம் எதுவென்றால் சர்வசக்திகள், அனைத்து அஷ்டசக்திகளும் அலங்காரமாகும். உன்னதமான மனோநிலை, சிரேஷ்ட ஸ்திதி வாகனமாகும். யாருக்கு? மகாவீர் குழந்தைகளுக்கு. सभी अपने को மகாவீர் समझते होना, இப்படி சிரேஷ்ட மனோநிலையை வாகனமாக, அனைத்து சக்திகளையும் தன்னுடைய அலங்காரமாக வைத்துள்ள மகாவீரர் என்று தன்னை உணர்கின்றீர்களா? மகாவீர் அர்த்தால் சதா சஸ்திரதாரி. மகாவீர் என்றாலே எப்பொழுதுமே சஸ்திரங்களுடன் விளங்குபவர். शक्तियों को व पांडवों को सदा वागन में दिखाते और शस्त्र भी दिखाते. சக்திகளையும் பாண்டவர்களையும் எப்பொழுதுமே வாகனத்தில் காண்பிக்கிறார்கள் மற்றும் சஸ்திரங்களை கையில் வைத்ததாக காண்பிக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் சஸ்திர அர்த்தாத் அலங்கார். சஸ்திரங்கள் என்றாலே அலங்காரம் ஆகும். வாகன்தாரி பி और அலங்கார்தாரி பி. வாகனத்திலும் அமர்ந்திருப்பார்கள், அலங்காரத்தையும் வைத்திருப்பார்கள். வாகன சிரேஷ்ட ஸ்திதி और अलंकार सर्व शक्तियां. ஆக மகாவீர் குழந்தைகளின் வாகனம் எதுவென்றால் சிரேஷ்ட உன்னதமான மனோநிலை, அலங்காரம் எதுவென்றால் சர்வ சக்திகளாகும். ऐसे वाहनधारी और अलंकारधारी ही साक्षात्कार मूर्त बन सकते हैं. அப்படிப்பட்ட வாகனத்தை உடையவரும் அலங்காரத்தை பெற்றவருமே சாட்சாத்கார மூர்த்தி ஆகின்றார்கள். तो साक्षात बन सबको बाप का साक्षात्कार कराना, यह है மகாவீர் बच्चों का कर्तव्य. ஆக சாக்ஷாத் அப்படியே அமைய பெற்றவர்களாக தந்தையை எல்லோருக்கும் சாட்சாத்காரம் காண்பிக்கின்ற அளவிற்கு சேவை செய்வதுதான் மகாவீர் குழந்தைகளின் செயலாகும். மகாவீர் அர்த்தாத் சதா உடனே வாழே. மகாவீர் என்றாலே எப்போதும் பறந்து கொண்டே இருப்பவர். மகாவீர்னாக்க அந்த ஏபிடி பாசல்ல யாரை காட்டுறாங்க? அனுமான் அப்படியே அந்த மூலிகை மலை, சஞ்சீவனி மலையை அப்படியே கையில தூக்கிக்கிட்டு பறந்து போறத காட்டுறாங்க இல்லையா?
ஸோ மகாவீர் என்றாலே சதா பறந்து கொண்டிருப்பவர். तो सभी उड़ने वाले अर्थात उड़ती कला वाले होना. ஆக நீங்கள் அனைவருமே என்றென்றும் பறந்து கொண்டிருக்கின்ற மகாவீர் குழந்தைகள் தானே. अब चढ़ती कला भी समाप्त हो गई, जंप भी समाप्त हो गया, अब तो उड़ना है. இப்பொழுது நடப்பதோ குதிப்பதோ கூடாது, இது பறந்து செல்லும் நேரமாகும். உடா और पहुंचा, பறந்தேன் சென்றடைந்தேன் என்று இருக்க வேண்டும். उड़ती कला में जाने से और सब बातें नीचे लग जाएगी. நீங்கள் பறந்து மேலே சென்று விட்டால் மற்ற எல்லா விஷயங்களும் கீழே மண்ணில் நின்றுவிடும். नीचे की चीजों को, परिस्थितियों को, व्यक्तियों को पार करने की जरूरत ही नहीं. அப்படி நீங்கள் மேலே மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது கீழே உள்ள பொருட்களையோ இன்னல்களையோ மனிதர்களையோ கடந்து செல்ல வேண்டிய அவசியம் கூட ஏற்படாது. उड़ते जाओ तो नदी नाले पहाड़ वृक्ष सब पार करते जाएंगे. நீங்கள் பறந்து கொண்டே இருப்பீர்கள், கீழே நதி குளம் குட்டை கால்வாய் மலைகள் மரங்கள் எல்லாம் சென்று கொண்டே இருக்கும். बड़ा पहाड़ भी एक केंद्र हो जाएगा. மிகப்பெரிய மலைகள் கூட சின்னஞ்சிறிய குன்றுகளாக தெரிய வரும். उड़ती कला वाले के लिए परिस्थितियां भी एक खिलौना है. பறக்கும் கலையில் உள்ள குழந்தைகளுக்கு வருகின்ற இன்னல்கள் யாவும் ஒரு கை பொம்மையாகும், விளையாட்டு பொம்மையே ஆகும். ऊपर जाओ तो इतने बड़े बड़े देश गांव सब क्या लगता. மேலே நீங்கள் செல்லும் பொழுது கீழே உள்ள பெரிய பெரிய தேசமாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் எப்படி தெரிய வரும். खिलौने लगते हैं ना. மேலே நம்ம ஏரோப்ளேன்ல போயிட்டு இருக்கும் போதே கீழே பார்க்குறோம், கொஞ்ச தூரம் தான் அது கூட பார்க்க முடியும். அப்படியே போக போக அப்படியே தீப்பெட்டி மாதிரி சின்ன சின்னதாக தெரியும். இன்னும் கொஞ்சம் மேலே போக போனால் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அந்த நீர்நிலைகள் எல்லாம் ஒரு கோடு மாதிரி தான், வரைபடம் மாதிரி தான் தெரியும். அதுவும் இன்னும் மேலே மேகங்களுக்கெல்லாம் மேலே போயிட்டோம் அப்படின்னா கீழே ஒன்றுமே தெரியாது. ஆக பறக்கும் கலையில் உள்ள மகாவீர் குழந்தைகளுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் மண்ணில் நின்றுவிடும். எதையும் நீங்கள் கடக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது, எல்லாமே உங்களுக்கு கை பொம்மை ஆகிவிடும். மாடல் लगते हैं ना. तो यहाँ भी उड़ती कला वाले के लिए कोई भी परिस्थिति व विघ्न खेल व खिलौना है, चींटी समान है. ஆக எந்த ஒரு இன்னல் வந்தாலும் பறக்கும் கலையில் உள்ள உங்களுக்கு எல்லாமே ஒரு எறும்பு போலத்தான் இருக்கும். चींटी मरी हुई जिंदा नहीं, जिंदा चींटी भी कभी कभी महावीर को हिला देती हैं. அதுவும் சாதாரண எறும்பு இல்ல, இறந்து கிடக்கும் எறும்பாகத்தான் தெரிய வரும். உயிரோடு இருந்தால் கூட அந்த எறும்பும் மகாவீர் ஆத்மாக்களை கூட கீழே தள்ளிவிட கூடும். ஆனால் நீங்கள் பறக்கும் கலையில் இருக்கும் பொழுது அந்த எறும்பு கூட இறந்து போனதாகத்தான் இருக்கும். तो चींटी भी मरी हुई, पहाड़ भी राई नहीं, रूई समान. பெரிய பெரிய மலைகள் கூட பஞ்சு கூட இல்லை, சிறிய கழுகு கூட அல்ல, இலவம் பஞ்சாக இருக்கும். ரூயி சமான் மகாவீர் ஹோனா. ஆக நீங்கள் எல்லோருமே மகாவீர் ஆத்மாக்கள் தானே. अच्छा, ओम शांति.